சதுரங்கம் சமகால அரசியல் நிலவர ஆய்வரங்கம். ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து போக்கஸ் தமிழ் நேரலை மூலம் மெல்பர்ன் நகரிலிருந்து அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்களின் நிகழ்ச்சி தயாரிப்பில் மகேந்திரன் சங்கிபாலன் தொகுத்து வழங்கும் சதுரங்கம். யதார்த்த அரசியல் கள நிலவரங்களை ஆராயும் அரசியல் கள நிகழ்ச்சி. ஆஸ்திரேலிய சிட்னி மெல்பர்ன் நேரம் இரவு 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். சதுரங்கம். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, மீண்டும் போக்கஸ் தமிழின் ஒரு சதுரங்கம் நிகழ்ச்சியோடு இணைக்கிறோம். இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு ஒரு சிறப்பு விருந்தினர் பிரமுகர் மிக விரைவிலே நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள இருக்கிறார் என்பதை நேயர்களுக்கு அறிய தருகிறோம். அதை நாங்கள் தற்சமயம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அந்த பிரமுகர் தொடர்பான விவரங்களை இந்த நிகழ்ச்சி இன்று 2 பகுதிகளாக எடுத்து வரப்பட இருக்கிறது. இந்த 2 பகுதியிலே முதலில் முக்கிய பிரமுகராக திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள இருக்கிறார் என்று அறிய தருகின்றோம். எம் ஏ சுமந்திரன் அவருடனான சந்திப்பில் நம்மோடு இலங்கை வாழ் தமிழர் நலன்புரி அமைப்பின் செயற்பாட்டாளர் திரு ராஜ் சிவநாதன் அவர்களும் நம்மோடு வழமையாக சதுரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற திரு ராஜ் அவர்களும் கலந்துரையாட இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியிலே நம்மோடு முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் என்பதையும் நேயர்களுக்கு அறிய தந்து நான் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருக்கிறேன். இந்த வேளையில் நம்மோடு நிகழ்ச்சியோடு இருந்திருக்கக்கூடிய திரு ராஜ் சிவநாதன் அவர்களையும் திரு நமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்களையும் நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்கிறேன். வணக்கம் இருவருக்கும். வணக்கம் ராஜ். வணக்கம் ராஜ். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை ஒன்றை திரு ராஜ் சிவநாதன் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார். அவர் திரு எம் ஏ சுமந்திரன் அவர்களுடன் தொடர்பு கொண்டு எம் ஏ சுமந்திரன் அவர்களை நிகழ்ச்சியிலே சிறிது நேரம் கலந்து கொண்டு சமகால இந்த பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக நேற்று யாழ் மத்திய கல்லூரியில் நடைபெற்ற கூட்டம் தொடர்பாகவும் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பான மேலதிக விவரங்களையும் அறிந்து கொள்வதற்காக அவருடனான இணைப்புகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த இணைப்புகள் கிடைக்கப்பெற்றதும் நாம் அவருடனான எம் ஏ சுமந்திரனுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நம்புகிறேன். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாநகர சபை முன்னாள் உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினருமான வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்களுடன் பயணிக்க இருக்கிறோம். முதற்கண் ராஜ் அவர்களை நேற்று மத்திய கல்லூரியில் நடைபெற்ற இந்த பொது வேட்பாளர் தொடர்பான இந்த கருத்தரங்கு தொடர்பான ஒரு பார்வையை வழங்க முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன், நமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்களை. நீங்கள் தான் எக்ஸ்பர்ட் இன் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். தொடக்கி வையுங்கள். நாங்கள் சுமந்திரன் அவர்கள் வந்தவுடன் சுமந்திரன் அவர்கள் டைம்கள் எல்லாம் ஷெடியூல் எல்லாம் இதாக இருக்கு, நேரம் எனக்கு ஒரு டைம் தாரன்னு சொன்னபடி அவர் வருவார். நீங்கள் உங்கள் ஆக்கத்தை தொடங்குங்கள், நாங்கள் அவருடன் கதைப்போம். நான் அதை முழுமையாக கேட்காத பொழுதிலும் சுமந்திரனுடைய பேச்சை மட்டும் நான் கேட்டிருந்தேன் முழுமையாக. அப்படியா? அதிலே அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை பலப்படுத்தும் விதமாக பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதற்கு அங்கு வந்திருந்த பல பார்வையாளர்களும் ஆதரவளித்திருந்தார்கள் என்பதையும் அறியக்கூடிய இருந்தது. பேச்சாளர் என்ற வகையிலே திரு சட்டபீட பேராசிரியர் சர்வேஸ்வரன் அவர்களும் அந்த மற்றும் சிவஞானம் ஐயா அவர்களும் இதை முழுமையாக ஆதரித்திருந்தார்கள் என்று அறியப்படுகின்றது. ஆனாலும் கூட சில
ரெடி, நீங்க அதை கனெக்ட் பண்ணுங்க. இல்லை, அவருடைய இணைப்பு எனக்கு இன்னமும் கிடைக்கவில்லையே. வரவில்லை. இல்லை, you have to let me in சொல்றேன். பார்ப்போம். இல்லை, இப்போதுதான் வருகிறார் நினைக்கிறேன். அவரை இணைத்துக் கொள்வார். இப்போது நம்மோடு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு கௌரவ திரு M.A. சுமந்திரன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்ளலாம். வணக்கம் திரு M.A. சுமந்திரன் அவர்களே. வணக்கம். வணக்கம், நன்றி. 2 நாளைக்கு பின்னர் மீண்டும் ஒரு சர்வதேச ஊடகத்தின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எம்மோடு இணைந்து கொண்டதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எம்மோடு தமிழ் மக்கள் நலன்புரி இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பின் தலைவர் ராஜ் சிவநாதன் அவர்களும் எமது அரசியல் ஆய்வாளர் ராஜ் அவர்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள். உங்களுடன் இருவரும் கலந்துரையாட இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். நேற்று மத்திய கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் நீங்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான சில மேலதிக விளக்கங்களை உங்களிடம் இருந்து அறிந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த பொது வேட்பாளர் விவகாரம் இப்போது ஒரு முக்கிய பேசுபொருளாகி இருக்கிறது. அதில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நீங்கள் வலியுறுத்தி தெரிவித்திருந்தீர்கள். மேலதிக விவரங்களையும் அறிந்து கொள்வதற்காக ராஜ் சிவநாதன், நீங்கள் தொடர்ச்சியாக உங்களது கேள்விகள் அல்லது கருத்துக்களை முதலில் தெரிவித்து திரு M.A. சுமந்திரன் அவர்களுடனான கலந்துரையாடலை ஆரம்பிக்கலாம். வணக்கம் சுமந்திரன். உங்களோட வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் நான் கேட்டது கனவாக உடனே உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஆஸ்திரேலியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற போக்கஸ் தமிழ் வானொலிக்கு நீங்க முதல் வந்தவையிட்டு நாங்கள் எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு நிறைய தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக எமது அமைப்பான இலங்கை வாழ் தமிழர் நலம் விரும்பிகள் WCS அமைப்புகள் உலகளாவிய அளவிலும் அமைப்பாளர்களும் ஆதரவாளர்களும் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கும் இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை. அதில் ஏனென்றால் அதன் முதல் காரணம் அது தொடங்கிய விதமும் தொடக்கப்பட்ட விதமும் முற்றிலும் ஏற்கப்படாத ஒன்றாகத்தான் நாங்கள் அதை பார்த்தோம். அதன்படி கணக்க டிஸ்கஷன் எல்லாம் உலக அளவில் நடந்தது. அதனால் வெறும் விளைவுகளைத்தான் நாங்கள் ஆராய்ந்தோம். அதில் ஒரு கணக்க பாதகங்கள் நமது வடகிழக்கு மக்களுக்கு வரும் என்றதை ஆராய்ந்தோம். அப்படி நடக்க வேண்டுமாயின் மக்களூடாக மக்கள் மயப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலே இருந்து அதை நாங்கள் சில தொடங்கியவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தோம். அதன் முதற்கட்டமாக நேற்று நடத்தப்பட்ட முயற்சி மூலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றுதான் நாங்கள் இப்பொழுது கருதுகின்றோம். அதன் நன்மை தீமைகள் நேற்று உங்களினாலும் அதில் பங்கு பெற்றோராலும் வெகு சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று நீங்கள் போக்கஸ் பணி மூலம் புலம்பெயர்ந்த மக்களுக்கு அதை விளக்குவதன் மூலம் அது எல்லா இடமும் போய் சேரும் என்பதையும் நாங்கள் அறிய விரும்புகின்றோம். சோ நாங்கள் இதன் ஏனால் அந்த 2 மணித்தியாலும் அவர்கள் நல்ல ஆக்கங்களை சொன்னார்கள். இன்றுதான் ஈவன் வடக்கு கிழக்கு மக்களுக்கு அது அதன் உண்மையான கருத்துக்கள் போய் சேரும் என்பதை நாங்கள் அறிகின்றோம். நீங்கள் அதை எங்களுக்கு எல்லோருக்கும் முழங்கப்படுத்தினால் உங்கள் மூலம் எல்லா மக்களுக்கும் போய் சேரும் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். நன்றி. நீங்கள் தொடருங்கள். இந்த விவகாரம் ஆரம்பிக்கப்பட்ட போது நான் இதை பெருசாக எடுத்துக்கொள்ள இல்லை என்றால் ஒவ்வொரு தடவையும் ஜனாதிபதி தேர்தல் வருகிற போது இப்படியான ஒரு முயற்சி செய்யப்படுறது வழக்கம். அதனால் அது பிறகு பிசுபிசுத்து போய்விடும். அதுக்கு காரணம் கடந்த 3 தடவைகளிலேயும் இந்த முயற்சி எடுக்கப்பட்ட போது முயற்சி எடுத்தவர்கள் திரு சம்பந்தனைத்தான் அணுகி அவரைத்தான் அந்த தமிழ் பொது வேட்பாளராக நீக்க சொல்லி கேட்டார்கள். அவர் ஒரே அடியிலே அதை மறுத்து விட்டார். ஆனால் இந்த தடவை அவருடைய வயது மூப்பு, அவருடைய சுயினங்கள் காரணமாக அதாவது அதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. ஆகையினால் அவர்கள் வேறு விதமாக இதனை அணுக தொடங்கியிருந்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்று சொன்னால் அரசியல் கட்சிகள் இதிலே ஒரு கருத்தை சொல்லுவதற்கு பின்னடிக்கின்றன.
விசேஷமாக எங்களோட பங்காளி கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் அவர்களோட தலைவர்கள் என்னோடு சம்பாஷிக்கிற போது நான் கொண்டிருக்கிற கருத்தை தான் அவர்களும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். என்றால் சொன்னால் தமிழ் மக்கள் தேசிய உரிமை சம்பந்தமான ஒரு பொது வாக்கெடுப்பு கேட்கிற நேரத்துல அதை எதிர்த்தால் ஏதோ தமிழ் தேசியத்துக்கு மாறானவர்கள் துரோகிகள் என்று பட்டம் கட்டி விடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானம் எடுத்த பிறகு எடுக்கலாம் என்று காத்திருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலேயும் இதற்கு ஆதரவு இருக்கவே இல்லை. 30 பேர் போல கூடினார்கள். 3 பேர் தான் இதற்கு ஆதரவாக வேண்டாவிற்பாகத்தான் கதைத்தவர்கள். மற்றவர்கள் எல்லாருமே இதற்கு எதிரான பல நியாயங்களை சொன்னார்கள். ஆனால் மற்ற கட்சிகள் எங்களுடைய தீர்மானத்திலே தாங்களும் சவால் செய்ய நினைக்கிற காரணத்தினை வைத்துத்தான் சிலர் சொன்னார்கள், நாங்கள் இப்ப தீர்மானம் வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எல்லா வேட்பாளர்களோடும் பேசி அவர்களுடைய தேர்தல் அறிக்கைகளை பார்த்து முடிவெடுப்போம் என்று தீர்மானிப்போம் என்று தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்திலேயே இன்னொரு தீர்மானம் இருக்கிறது. இப்ப தீர்மானம் எடுக்க இல்லைன்னு சொல்றதுலேயே ஒரு தீர்மானம் இருக்கிறது என்றால், அனைத்து வேட்பாளர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது என்றால் ஒரு 50 வேட்பாளர்கள் இருந்தால் அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையில்லை தானே. அது 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 அவர்களுக்கு விளங்க வேணும். இன்றைக்கு இன்னும் 3 மணித்தியாலத்துல சஜித் பிரேமதாச இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகத்துக்கு வாரார். அவரோட பேச்சுவார்த்தையை நடத்துறார். நாளைக்கு காலை 11:30 அனுரகுமார் இலங்கை தமிழரசு கட்சி காரியாலயத்துக்கு வாரார். ரணில் விக்ரமசிங்கே இன்னும் தான் ஒரு வேட்பாளர் என்று அறிவிக்காத காரணத்தினால அப்படியான பேச்சுவார்த்தையை நடத்த முடியாது. ஆனால் அறிவித்தால் அவரும் வேலை சார்ந்து பேச வேண்டும். நான் நேற்று சொன்ன கருத்துக்கள்ல பிரதானமான ஒரு கருத்து தான், இது தோல்வி அடையும் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தோல்வி அடையும் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சிலர் கணக்குப்படி 15% தாண்டாது, சரியாக மிஞ்சி போனா ஒரு 20% தொட்டது இல்லை. அப்ப தெரிந்து கொண்டே அதை ஏன் செய்ய முனைகிறார்கள் என்பதுல எனக்கு இன்னமும் விளக்கம் இல்லை. அது ஏன் அதை செய்கிறார்கள் என்றால் அதுக்கு பதில் இல்லை. நான் அந்த சிவில் சமூகத்தினர் 7-8 பேர் சென்ற தடவை நான் வியாபாரம் பண்ற போது என்னை சந்தித்து பேசினார்கள். அவர்களிடத்துல நான் இந்த நியாயங்களை சொன்ன போது, நீங்க சொல்றது நியாயம், இது ஒரு பெரிய ஆபத்து என்றெல்லாம் சொன்னார்கள். அது ஆபத்து மட்டும் இல்லை, இது இப்படித்தான் நடக்க வேண்டது எல்லாருக்கும் ஊர்ஜமா தெரியும். ஆனபடினால ஏன் அதை செய்ய வேணும், இப்படி ஒரு பெரிய ரிஸ்க் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னு சொன்னாங்க. ரிஸ்கை ஏன் இப்ப எடுக்க வேணும் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில், தமிழ் மக்களுடைய வாக்குகள் எல்லாம் இப்ப சிதறடிச்சு போயிடுது, அதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், அதுக்காகத்தான் இதை செய்யறவங்க. அப்ப தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு வேற எத்தனை வகைகள் இருக்கு. அதுக்காக இப்படி ஒரு பாரிய விஷயத்தரிச்சு ஏன் செய்றீங்களா, அதுக்கு ஆன்சர் இல்லை. மற்றது ஏதாவது தேர்தலில் மட்டும்தான் நாங்கள் உருவப்படுத்த வேணும், அதுக்கு பிறகு எல்லாரும் பிரிஞ்சு அடையிறது. ஆனபடினால ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்கள் உருவப்படுத்துறதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நான் நேற்று சொன்ன விஷயம், நாங்கள் ஒரு அணியாக நின்றால் எங்களுடைய பேரம் பேசுகிற சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். என்றால் ஒரு மும்முனை போட்டியில நிச்சயமாக எங்களுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்கிற வாக்குகளாக இருக்கும். அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில, சாதாரண சூழ்நிலையில எங்களுடைய வாக்குகள் தாக்கம் செலுத்தாது என்பது 2010 2019 நாங்கள் கண்டுகொண்டோம். 2015 மட்டும்தான் அது ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்ப எங்களுடைய வாக்குகள் எந்த தாக்கத்தை ஒரு தீர்மானமான சக்தியாக இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு மும்முனை போட்டி வருகிற போது நாங்கள் தான் தீர்மானமான சக்தியா இருப்போம். அப்ப அப்படியே வருகிற போது எங்களுடைய வாக்குட பெறுமதி மிக அதிகமானதாக வருது. சாதாரண நிலையில இல்லாத ஒரு பெரிய ஒரு தடி எங்கட கையில கொடுக்கப்படுது. அப்ப இல்ல வேண்டாம் அதை தூக்கி எரிஞ்சு போட்டு நாங்கள் ஒரு சின்ன பொருளை தூக்கி நாங்கள் எங்க கையில வச்சிருப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தால், அல்லது இதை பற்றி நாங்கள் கவனிக்க போற இல்ல பரிஷ்கரிப்போம் என்று சொன்னால், ஒரு ஜனநாயக இதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வியாக்கியானம், ஜனநாயக சூழல்ல எங்கட
பலத்தை எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான தெளிவு இன்னமும் சரியாக வர இல்லை. ஒரு ஜனநாயக சூழலை பயன்படுத்துகிற அந்த சிந்தனையும் இல்லை. நேற்றைக்கு ப்ரொஃபசர் பாலசுந்தரம் பிள்ளை பேசுற போது சொன்னார், அரசாங்கம் மாறி மாறி வார அரசாங்கத்துக்கு நீங்கள் இலகுவாக்கி விட்டீங்க. ஏனென்றால் இருக்கிறத நீங்க சேர்த்துட்டு கேட்கறீங்கள, நீங்க வேற நேரத்தையோ கேட்கறீங்க, அதுக்கு மேல அதை கேட்கறீங்களப்பா. அப்ப இருக்கிறத செய்யாமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு இலகுவா இருக்கேன், அவர்கள் ஏன் நீ செய்யலன்னு கேட்கறது இல்லை. இப்ப அரசியலமைப்புல இருக்கிற அதிகார பயிர்வு சம்பந்தமான விஷயங்கள் அரசியலமைப்பு அது 13 அது ஒரு அரசியலமைப்புல ஒரு பின் இணைப்பு இல்ல, ஒரு அப்பெண்டிக்ஸ் இல்ல, அது அரசியலமைப்புல ஒரு பகுதி. அரசியலமைப்பு நாங்க ஒரு கலைஞரில் 20ஆம் தேதி திருத்தத்தை அமல்படுத்துவோமா வேண்டாமா, 21ஆம் திருத்தத்தை அமல்படுத்துவோமா வேண்டாமா என்று யாரும் கேட்கிறதா இல்லையே. அவையும் 13 மட்டும் அமல்படுத்துவதா வேண்டாமா என்ற ஒரு சம்பாஷணையை வர வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியலமைப்பு. அரசியலமைப்புல இருக்கிற அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்க வேண்டும். 13 கதையை விட்டுட்டு அரசியலமைப்புல இருக்கிறத அமல்படுத்த வேண்டும். நாங்களும் இந்த 13 சொல்ல வலிக்கிட்டால் அது ஏதோ வேறொரு டாக்குமெண்ட் மாதிரி யாக்கள் அதை கழிக்கிறது. அப்ப அது வேறொரு டாக்குமெண்ட் இல்லை, அது அரசியலமைப்பு. அரசியலமைப்புல இருக்கிற அதிகார பயிர் விஷயங்கள் உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஆனால் அது மட்டும் எங்களோட தீர்வு இல்லை, அதுல நிறைய குறைபாடுகள் இருக்கு. ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு முறை நாங்கள் அடைய வேணும். அதுக்கான உங்களோட திட்டம் என்ன, அதை நீங்க சில மக்களுக்கு தெளிவாக சொல்வீங்களா? இந்த நேரத்துல நாங்க கேட்கலாம் என்றால், எங்களுடைய வாக்குகளை நாங்கள் ஒன்றாக வைத்திருக்கிற வரைக்கும் நாங்கள்தான் தீர்மானிக்கிற சக்தி. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது அதை உதறி தள்ளி போட்டு இல்ல வேண்டாம் என்று சொல்லி போட்டு பிறகு குய்யோடு தவறி கொண்டு நாட்டை பிடிக்கிறாங்க, நான் காரியை பிடிக்கிறான், புத்தகம் இழக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பங்களை சரியாக கேட்டது ஒரு பொது வாக்கெடுப்பு நடந்ததா இருந்தால் அது வெல்ல வேணும். வெல்லதா இருந்தால் தான் நடத்த வேணும். வெல்லாத வாக்கெடுப்பை அது நடத்துறதா, அது நாங்களே கேட்டு நடத்துறதா? அப்படியா? இது தோப்பம் என்று தெரிஞ்சு கொண்டு அது காலாகாலமாக நாங்கள் கொண்டிருக்கிற அரசியல் அபிலாஷையை இனி முற்று முழுதாக இல்லாமல் ஆக்கிவிடும் என்றதை தெரிந்து கொண்டு அதை செய்ய முனைவது படுமுட்டாள்தனம். அது முட்டாள்தனமாகவும் இருக்கிறாங்க. அவ்வளவுக்கு முட்டாள்கள் இல்லை இத முன் கொண்டு போகிறவர்கள். வேற ஏதாவது காரணம் இருக்க வேணும், அது என்னன்னு தெரியல. இந்த இதுல வந்து சுமந்த குறுக்கு மன்னிக்கும், இது இந்த நீங்கள் அந்த ஒரு போன வருஷம் மே மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் இனப்பிரச்சனைகளை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு அடுத்தடுத்து 2 தரம் ரணில் கூப்பிட்டார். அதுல வந்து 13 அமெண்ட்மெண்ட் பற்றி எல்லாம் பார்லிமெண்ட்ல எல்லாம் கதைத்து கணக்க விவாதங்கள் வந்தன. சடாரென்று இப்படி ஒன்று வந்ததுக்கு இது அந்த இனப்பிரச்சனையை வந்து கதைக்கப்படாததுக்காண்டி இப்படி ஒரு பொது வேட்பாளர் ஒன்றை கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இதை இழுத்தடிக்கிற நோக்கமாயும் இருக்கலாம் என்று நான் இருக்கலாம். அது ஒரு குறித்த வேட்பாளர் தீராரா இல்லையான்றதெல்லாம் எனக்கு குழப்பம் இருக்கே தவிர, அரச இப்ப புலனாய்வுத்துறை அப்படியாக சில கடும் போக்குவாதிகள ஒரு திட்டமாக இது இருக்கலாம். என்றால் நடத்தி காட்டிவிட்டால் அதுக்கு பிறகு ஒரு தரம் வாய்திலிருந்து மக்கள் அபிலாஷை என்று சொல்ல முடியாது. அதை முற்று முழுதாக இல்லாமல் பண்ணுகிற திட்ட தெளிவாக தெரிகிற ஒரு நிகழ்ச்சிகள். ஆனபடியால் தான் நேற்றைய தினமும் நான் அதை மிக அழுத்தமாக நான் பேசுறதுக்கு காரணமும் அதான். என்றால் இது ஒரு சாதாரண விஷயமாக நாங்கள் எடுத்து போட்டு இது நல்லதாக கூட தாண்டி இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிற மாதிரி இருக்க முடியாது. இது முற்று முழுதாக எங்களுடைய நீண்ட கால பல தசாப்தங்களாக இருக்கிற அடிப்படை அரசியல் அபிலாஷை இல்லாமல் பண்ற ஒரு திட்டம். அது அப்படித்தான் இருக்க போதுன்னு கொண்டு வராங்களுக்கும் தெரிந்தது. அதனுடைய அதை நாங்கள் ஒரு இலகுவான ஒரு விஷயமாக எடுக்கக்கூடாது, நேரடியாக அதை அது சவால் விட வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. அவனை தான் நான் கொஞ்சம் அழுத்தமாக அதை நேற்றைக்கு சொல்லியிருக்கிறேன். ப்ரோக்ராம் 2 மணித்தியால ப்ரோக்ராம் பார்த்தேன். எல்லா பேச்சாளர்களும் குறிப்பாக
ப்ரொஃபசர் சர்வேஸ்வரன், பாலசுந்தரம் எல்லாருமே நல்ல கருத்துக்களை, எங்களுக்கு தெரியாத எல்லா கருத்துக்களையும் டச் பண்ணினார்கள். குறிப்பா நீங்களும் அந்த 1949 ஆண்டு பிறகு 1952 ஆண்டு இந்த பெரல் பார்ட்டி தொடங்கினது. அதன் இதெல்லாம் மக்களுக்கு அறியணும். ஏனென்றால் இப்பொழுது மக்கள் யங் ஜெனரேஷன் அந்த அவர்களுக்கு சில அரசியல்வாதிகளே தங்கள் தொகுதியில் உள்ள அரசியல் பேர்களே தெரியாத இடத்துல இது மக்கள் மயமாக்கப்படும். நேற்று செய்த அந்த நடந்த ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்குன்னா அது ஒரு சுதந்திரமா போகணும். இதுல ஒரு தடையில் இருக்கக்கூடாது. ஆனா நான் எங்களை பொறுத்த மட்டும் அவர்கள் வராமல் பாய்காட் பண்ணவர்களும் வர வேணும். இதை உங்களோடு சேர்ந்து மக்களோட போகணும். மக்கள் எல்லாரும் அதை நீங்க சொன்ன மாதிரி மன்னா பவனி மட்டக்களப்ல இந்த இதுகளை திரும்பவும் அதை கதைத்து ஆக்கப்பூர்வமாக வர வேணும். நாங்கள் அதை சுருங்கி போகாம இருக்க வேண்டும்தான் அங்கிலோ இந்த பரந்த நோக்கம். அதை ஒரு நல்ல ஒரு நோக்கமாக கொண்டிருக்கோம். நாங்கள் அரசியல் கட்சியல் சார்பில்லாத என்று தெரிந்தபடியே நாங்கள் எங்களுக்கு ஆதங்கங்கள் தான் கூட. அந்த ஆதங்கங்கள் எங்களுக்கு வரக்கூடாத ஒரு நோக்கத்துக்காண்டித்தான் நாங்களும் சில வேலையில செய்யும் பொழுது சில நேரம் நாங்களுக்கு அது முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இப்ப ஒரு நல்ல ஒரு திருப்பம் வரும் என்றால், எல்லாம் ஒரு மாற்றம் வரும் என்றால் மக்கள் எல்லோருக்கும் நல்லம், புலம்பெயர்ந்த மக்களும் அதை ஆதரிப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். சொல்லுங்க. உங்களுடைய அடுத்த கேள்வி இருக்கிறதா? நன்றி சத்யபாலன். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் தமிழ் மக்களுடைய அந்த வாக்குகளை சரியான விதத்திலே பிரயோகிக்க வேண்டும் என்று. அந்த வகையிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றார். ஏனைய இரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களும் கூட லேசாக அதை தொட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக அதற்கு மேலதிகமாக எதையும் தருவதாக ஒரு விதமான ஒரு வெளிப்படையான செயற்பாட்டை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. இப்படி இருக்கும் நிலையிலே எவ்வகையான நிலைப்பாடு வைத்துக் கொண்டு நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அல்லது அவரிடம் இடத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சஜித் பிரேமதாஸ் அவர் பொறுத்தவரையில இப்ப ஒரு பரமாத்தியத்துக்கு முதல் நான் அவரோட இருந்தேன். அவர் தன்னோட சொன்னார், நான் 13 முழுமையாக படுத்துறாரு இன்றைக்குன்னு சொன்னான். அதெல்லாம் சரி. சென்ற தடவை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்த போது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவாக சில விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அது நாங்கள் உங்களுக்கு எழுத்துல கொடுத்த விஷயத்த நீங்க உங்களுடைய அரசியல் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தீங்க. அதுக்கு குறைவாக இதையும் நாங்கள் ஏற்க தயாரில்லைன்னு சொன்னா அது கட்டாயம் செய்யலாம்னு சொல்றாரு. இன்றைக்கு நாங்கள் பின்னேறம் சந்திக்கிற போது நாங்கள் அடுத்த திருத்தமாக அந்த விஷயத்த அவரோட பேசுவோம். ஜேவிபியை பொறுத்தவரையில சென்ற பாராளுமன்ற காலத்துல நாங்கள் புதிய அரசாங்கம் தயாரிக்கிற வேளையில ஜேவிபி முழுமையாக ஆதரவு கொடுத்தது. அதுக்கு ஒரு தடவையில இந்த இடைக்கால அறிக்கை ஒன்று வர தயாராக இருந்த போது அவர்கள் அருணகுமார என்னை சந்தித்து சொன்னார், ஒரு மாச கால அவகாசம் தாங்க, இப்ப அதை கொண்டு வர வேணாம். ஏனென்றால் எங்களுடைய கட்சியில இருக்கிறவர்கள் இப்ப இருக்கிறவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக 2ஆம் தடவை ஆயுதம் தூக்கினவர்கள். ஆனபடியால் அவர்களோடு நாங்கள் ஒரு கட்சி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை தயார்படுத்திட்டு இதை செய்வது நல்லது என்று சொன்னார். நான் அவரை சமந்தவையாட்ட கூட்டிட்டு போன போது சமந்தவையா என்ன சொன்னார், இது ஒரு நியாயமான கோரிக்கையாக எனக்கும் தென்படுது, வாங்க நாங்க போய் இப்ப பிரதம மந்திரியை சந்திப்போம். நாங்க 3 பேரும் போய் ரணில் விக்ரமசிங்கவை சந்திச்சு நாங்க சொன்னோம், ஒரு உடனே இப்ப கொண்டு வர வேணாம், ஒரு மாச கால அவகாசம் கொடுங்க. அவர் சொன்னார், நீங்களே அவரோட இணங்கி இருக்கிறார், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த அவகாசம் கொடுக்கப்பட்டது. அது 1 மாத காலத்துக்கு பிறகு அவரோட வழிநடத்தல் குழுவுல வந்து எங்களோட உட்கட்சி பேச்சுவார்த்தை முடிந்தது, நாங்கள் இதற்கு பூர்ண ஆதரவு என்று சொன்னவர். அப்படியான அனுபவம் எனக்கு இருக்குது அவர்களோட. ஆனபடினால அவர்கள் சில வேளைகள்ல இந்த நேரத்துல இதை வெளிப்படையாக சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குறார்கள் போல எனக்கு தென்படுது. நாங்கள் சொல்லுவோம் அது சொல்லத்தான் வேணும் என்று. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, தமிழ் பிரதேசங்கள் எங்கட பிரதேசங்கள்ல ஜேவிபிக்கு ஆதரவு இல்லை, ஒரு 5-10% ஆதரவு தான் இருக்குது.
ஆனா முழு நாட்டிலையும் அவர்கள் சஜித்துக்கு நிகராக இப்ப முன்னணியில நிற்கிறார்கள். அவர்கள் சிலவர்கள் நினைக்கக்கூடும் இது எப்படியோ கிடைக்காத வாக்குகள், இதை சொல்ல போய் கிடைக்கிற வாக்குகளை இல்லாம பண்ணிடுவோமோ என்று அவர்கள் சிந்திக்க கூடும். அப்படியான ஒரு சிக்கல் இருக்குது. நான் அவரோட பேச்சுவார்த்தை ஒன்றுதான் அவருக்கு நானும் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எங்கள பிரதேசங்கள்ல ஆதரவு குறைவு, மிக குறைவு. அப்ப எங்களுடைய மக்கள் உங்களுக்கு வாக்களிக்காமல் விட்டுக்கிற போது நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது கஷ்டமான விஷயம். அந்த அரசியல் பக்குவம் அவரிடத்துல இருந்தது. அவர் சொன்னார் அது எனக்கு நல்லா வழங்குது, எங்களுக்கு ஆதரவு அளிச்சு கொண்டு கூட மக்கள் வித்தியாசமா வாக்களிச்சால் அது கூட பாதிக்கும். அப்ப இந்த விஷயங்கள்ல சில வேளைகள்ல ஒருவர் அந்த புரிந்து கொள்ற ஒரு பங்கும் தேவை. ஆனால் எங்களோட நிலப்பாடு இது சம்பந்தமாக இந்த சூழல்ல சிங்கள மக்களுக்கு சொல்லலாம். அதுல பாதி எதிர்கொண்டும் வர்ற சூழல் இப்ப இல்லை. ராஜபக்ச தரப்பு அவர்களோட கூட இருந்த இனவாத தரப்பு எல்லாம் நல்லா அடிமட்டத்துல நிக்கிறது. இந்த நேரத்துல இந்த மூன்று பேர் மன்னிக்கவும், இந்த நேரத்துல சிங்கள மக்களுக்கு சொல்லலாம் என்று நீங்கள் சொல்ல வருவது சமஷ்டி முறையிலான ஒரு ஆட்சியை தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டுமா, அல்லது என்னத்தை நீங்க சொல்ல வருகிறீர்கள்? இல்ல, சமஷ்டி என்ற சொல்ல பாவிக்க வேணுமான்றதை பற்றி எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது. ஆனா சமஷ்டி என்ற சொல்ல பாவிக்காவிட்டாலும் அதிகார பயிர்வு உச்சகட்டத்துல அர்த்தமுள்ள விதத்துல திருப்பி எடுக்க முடியாத வகையில இருக்க வேண்டும்ன்றதை சொல்லலாம். கதை ஏதேன்னு சொன்னால் சமஷ்டி என்ற சொல்லுக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் எல்லாம் படிப்பிச்சு கொடுத்து அதை இப்ப அவர்களுக்கு பாடப்பட்டு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறது சில முடியாத விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு அர்த்தமுள்ள திருப்பி எடுக்க முடியாத ஒரு அதிகார பயன் முறை என்றதை விளங்கப்படுத்தி சொல்றதுல எந்த கஷ்டமும் இருக்காது என்றால் நான் இன்னொன்று சொல்லணும். போன தடவை நாங்கள் அந்த அரசியலாக உருவாக்குற பணிகள்ல நாங்கள் சிங்கள கிராமங்களுக்கு ஒரு 13 கிராமங்களுக்கு நாங்கள் போய் கூட்டங்கள் வைத்து பேசினாங்க. நானும் ஜாபர் இருக்கிறோம். அந்த எல்லா கூட்டங்களுக்கும் ஜேவிபியில ஒரு முக்கிய உறுப்பினர் கலந்து கொண்டவர். அவர்களுக்கு ஆதரவாக பேசினவர். அதனுடைய ஜேவிபியோடையும் இதை நாங்கள் ஒரு இணங்கிய ஒரு ஏனென்றால் யார் வென்றாலும் யார் தோத்தாலும் வென்ற தரப்பும் தோத்த தரப்பும் ஒரு குறித்த நிலைப்பாட்டுக்கு குறையாமல் இணங்கி இருக்கவர். அது முக்கியம். மூன்று பேரையும் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுக்காவது இணங்க வைக்கிறது முக்கியமானதான் நான் நினைக்கிறேன். ஆதரவு கொடுக்கறத பற்றி இப்ப தீர்மானிக்கிறது கஷ்டம். அதுல எல்லாரும் சமமான ஒரு நிலைப்பாடு எதிர்பார்க்கலாக இருந்தால் வெற்றி பெறுகிற தரப்புக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை. சரி, இந்த விடயத்திலே இந்த 13வது திருத்தி சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பார்லமெண்டத்திலே 3/2 வாக்கெடுப்பு சில விடயங்களுக்கு தேவை என்று உங்கள் முன்னிலையிலே ஜனாதிபதி முன்னர் தெரிவித்திருந்தார். அதை நீங்கள் ஒரு அரசியல் சட்ட நிபுணராக 3/2 பங்கு வாக்குகள் ஏதாவது விடயத்துக்கு தேவை இருக்கிறது கருதுகிறீர்களா? இதுக்கும் தேவையில்லை. அது ஏற்கனவே சட்டத்துல இருக்கிற விஷயம். அதுக்கு ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே திரும்ப பெறப்பட்ட அதிகாரங்களை மீள கையளிக்கிற நிகழ்வு தொடர்பாக நீங்கள் 3 வேட்பாளர்களிடம் பேசும்போதும் அல்லது அவர்களுக்கு அவ்வாறான ஒரு விருப்பம் இருக்கிறது என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறதா? ஏற்கனவே பல அதிகாரங்கள் மீள பெறப்பட்டிருக்கிறது அல்லது அது இன்னொரு விதமாக கையாளப்படுகிறது? அது இப்ப சஜித் பிரேமதாஸ் அந்த வழிநடத்தல் குழுல இருக்க இல்லை சென்ற பாராளுமன்ற காலத்துல. ஆனா அனுர இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க தான் அதுக்கு தலைமை தாங்கினார். அந்த பேச்சுவார்த்தைகள்ல அவர்கள் எல்லாரும் வழங்கி இருந்தவர்கள் ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர் என்றால் மீள பரப்பட முடியாததா இருக்கவர்கள் இதுகால வரைக்கும் அப்படியாக ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விதங்கள்ல மீள பரப்பட்டதெல்லாம் திருப்ப கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்கவில்லை. சஜித் பிரேமதாசா பொறுத்தவரையில ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆகின உடனே
சர்வ கட்சி மாநாட்டை கூட்டி எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 3 சர்வகட்சி மாநாடு, அதாவது 2வது கூட்டத்துல சஜித் பிரேமதாச 1வது கூட்டத்துக்கு அவர் வரையில 2வது கூட்டத்துக்கு வந்த போது சென்ற ஆட்சி காலத்துல நடைபெற்ற அத்தனை அந்த உபகுழு அறிக்கைகள், இடைக்கால அறிக்கைகள், மாதிரி அரசியலமைப்பு வரைவு எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஃபைல்ல கொண்டு வந்து இதில் வச்சுட்டு சொன்னார், என்னுடைய நிலைப்பாடு இந்த இதை முழுமை பெற செய்ய வேணும் என்று அதில் இருக்கிற பல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். என்றால் தான் அதை படிச்சிருக்கிறன்றதை காட்டுறதுக்கும் அதில் என்னென்ன இருக்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த நேரத்துல அவரால் இருந்திருக்காவிட்டாலும் அப்படியா ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர். ஆகவே இந்த காலகட்டத்துல இன்றையில இருந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல இந்த விஷயங்களை நாங்கள் தெளிவாக அவர்களோட வாயிலிருந்து வெளியில கொண்டு வர வேணும் என்பதுதான் நான் நினைக்கிறேன். அதை சொல்லப்பட வேணும். அது சொல்லப்படுகிற போது சில தாக்கம் காட்டினால் அந்த விஷயங்களை எங்களுக்கு காட்டும். ரணில் விக்ரமசிங்க சொல்றார், போலீஸ் அதிகாரம் பாத்தீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் 3 மாதத்துக்கு போது என்னோட கருத்த போதும் அதை பற்றி சொன்னார். இந்த சட்டமன்ற சொன்னார். நான் சொன்னேன், இது 2 வருஷத்துக்கு முதலே நீங்கள் செய்கிறேன் என்று சொன்ன விஷயங்கள் என்னுடைய ஒரு லிஸ்ட் கேட்டு நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பியும் வச்சிருக்கேன். டிராஃப்ட் எல்லாம் தந்துருக்குது. அப்ப ஆனா இது வரைக்கும் செய்யல. 75வது சுதந்திரத்துக்கு போது செய்து முடிக்கிறேன்னு சொன்னது இப்ப 76 வந்து போயிட்டு இன்னும் செய்யல. ஆனா செய்ய போறேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. செய்யறதா இருந்தா செய்யுங்க. அது பாராளுமன்றம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இல்லை நான் அடுத்த 5 மாசத்துல எல்லாத்தையும் செய்வேன்னு சொன்னார். ஆனா இது வரைக்கும் நடக்கையில இது சம்பந்தமாக அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் CV விக்னேஸ்வரன் அவர்களை சந்தித்த போது சஜித்திடம் கேளுங்கள், அவர் போலீஸ் காணி அதிகாரங்களை தவிர்த்துத்தான் அவரும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது போல ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதை இன்று நீங்கள் சஜித் அவர்களை சந்திக்கும் போது அந்த போலீஸ் காணி அதிகாரங்கள் தொடர்பாக ஒரு உறுதிப்பாடான நிலைப்பாட்டை தெரிவிப்பீர்களா? அவரிடம் இருந்து அந்த உறுதிமொழியை வாங்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நான் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முதலே மே 1ஆம் தேதி அவர் அந்த அறிவிப்பை பகிரங்கமாக செய்த பிறகு பாராளுமன்றத்தை சந்தித்த போது நானாகவே சொன்னார், 13 அமல்படுத்துறதுன்னு சொன்னால் காணி போலீஸ் எல்லாம் உள்ளடங்கலாகத்தான். அதை பிரிச்சு நான் சொல்றேன் இல்லை, அதை முழுமையாக அமல்படுத்துறது அவர்களுக்கு சொன்னதை நான் சொல்றேன். ஆனால் நீங்க சொல்றபடி இன்றைக்கு ஒரு ஆசிரியர் தலைநகரத்தை பார்த்து அவர் இப்படி எங்களுக்கு சொன்னாருன்னு நாங்கள் சொல்றதை விட அவரே அதை சொல்ல வேணும். நல்ல கருத்து. நாங்கள் அவருக்கு அதை சொல்லுவோம் நேரம் பேசுற போது. ஆனால் நான் சொல்ல வரேன் என்னென்றால், இப்ப அரசியலமைப்புல இருக்கிற விஷயங்கள் அமல்படுத்துவது என்று சொல்றதுக்கு மேலதிகமாக அவர் சொல்லியிருக்கிறார். அதையும் சொல்ல பண்ணவர். இப்ப இருக்கிறத உடனடியாக அமல்படுத்த வேணும். ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக எல்லாம் அமல்படுத்த வேணும். அது சரி, அதுக்குதான் படியும். ஆனால் தீர்வாக இதுல இருக்க குறைபாடுகளை நிவர்த்தி செய்து திரும்ப பெறக்கூடாத வகையில கொண்டு வர விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதே வாக்குறுதியாக நாங்கள் அதை சொல்லப்படுவோம். அப்படியான ஒரு வாக்குறுதியை அளிப்பதன் மூலம் அவருக்கு நீங்கள் ஒரு தோல்விக்கான வழியை சமைப்பதாக அமையாத நான் கீழே இந்த தடவை அதுக்கான சாத்தியக்கூறு இருப்பதாக. இப்ப மைத்ரிபால சிறிசேன காலத்துல அந்த தேர்தல்ல சம்பந்தம் ஐயா சொன்னார், நாங்கள் இந்த இடத்துல ஒன்றும் எடுக்க வேண்டாம், என்னால் அதை எடுத்தால் அதை தோற்று விடுவார் என்றால் மற்ற பக்கத்துல மஹிந்த ராஜபக்ச. பிறகு போன தடவை சஜித் பிரேமதாச தேர்தல் நேரத்துல சஜித் பிரேமதாச தன்னுடைய தேர்தல் அறிக்கையில எல்லாத்தையும் தெளிவாக சொல்றார். சம்பந்தம் ஐயா அடிக்கடி சொல்லுவார், தேர்தலுக்கு முதலே தேர்தல் அறிக்கையில தெளிவாக இந்த விஷயங்களை சொன்ன ஒரே ஒரு சிங்கள தலைவர் இவர் தான் இருக்கு. இது வந்தால் செய்திருப்பாரோ அது தெரியாத இருக்கு. ஆனால் சொன்னார். ஆனால் அது தேர்தல் அறிக்கையில் இருந்தது. எங்களோட ஒரு ஒப்பந்தம் மாதிரி எதுவுமே இருக்கவில்லை. ஆனா அது என்ன கோட்டாபய ராஜபக்ச பெற்றவர் இந்த தடவை அப்படியான ஒரு சக்தி பெரிய ஒரு சக்தியாக இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். இந்த 3 பேருமே எங்களோடு இணங்கி செயற்பட்டவர்கள். பல விதங்கள்ல எங்களோடு இணங்கி செயற்பட்டவர்கள். இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களோடு பாரிய
முரண்பாடு இல்லாதவர்கள். இப்படியான சூழ்நிலையில 3 பேரையும் ஒரு விஷயத்தை சொல்ல பண்ணினால் அதை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒருவர் தாக்க முடியாது. மற்ற இனவாத சக்திகள் மிகவும் சுருங்கி போயிருக்கு. அவர்களால தவிர்த்து ஊட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காது. இந்த சூழ்நிலையில நாங்கள் அதை செய்ய பண்ணலாம் என்பதுதான் என்னுடைய ராஜ். நீங்கள் அதை கேட்க வந்தீர்கள். ஒரு கேட்கலாமா? என்னென்றால் குயிக்கா 2 கேள்விகள் சொன்னேன். இப்போ இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள்ல இப்ப தெற்கிலையும் இந்த வேட்பாளர்கள் இந்த 2வது 3வது பிரிஃபரன்ஷியல் ஓட்டை போட்டு பழக்கம் இல்லை. அவர்கள் ஒன்றைத்தான் போட்டவர்கள். அப்படி என்றால் இப்ப அனுராக்கு போடுறவர்கள் ரணிலுக்கும் சஜித்துக்கும் போட மாட்டார். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் போட மாட்டார். அப்ப ஒரு நேரம் இப்ப எல்லாருக்கும் 30% வாக்குகள் எல்லாம் வருதுன்னு பார்த்தோமே, 30 அப்படின்னு வரைக்க எங்கண்ட நோர்த் ஈஸ்ட்ல வர தமிழ் வாக்குகள் பொது வேட்பாளர் இல்லை என்றால் அது பரவலாக போக சான்ஸ் இருக்கும். பொது வேட்பாளரை அதுல வாக்குகள் குறைந்தபடியால் இது அந்த தேர்வுல திரும்பி நடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம் தானே? இல்லை, 50% 50% எடுக்க வேண்டிய தேவைப்பாடு முதலாவது சுற்றிலே. 2வது கவுண்டிங்ல அது யாருக்கு கூட வாக்கு இருக்கோ அந்த ஆளுக்காங்க. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், முதலாவது சுற்றுல யார் முன்னுக்கு இருக்கிறாரோ அவர்தான் அநேகமாக ஜனாதிபதியா வருவார். ஏனென்றால் மக்களுக்கு பழக்கம் இல்லை, 2-3 போட்டு பழக்கம் இல்லை. அது அப்படி போடுறது எண்ணிக்கையும் பெரிதாக இருக்காது. ஆனபடினால முதலாவது கவுண்ட்ல யார் 35% கூட இருக்கலாம் முன்னுக்கு இருக்கிறாரோ அவர்தான் இறுதியில வெற்றி பெறுறவராக இருப்பார். இதுல அதை நம்ம முன்ன போட்டியில அந்த வெற்றி யாருக்குன்றதை தீர்மானிக்கிறது எங்களை வாக்காதான் இருக்க போகுது. அப்படியான ஒரு சூழ்நிலையில எங்கட வாக்குத்தான் தீர்மானிக்கிறதுன்னு சொன்னாங்க. அவர்கள் 3 பேரா பிரிஞ்சு நிற்கிறாங்க. எங்கட வாக்கு தீர்மானிக்க போகுதுன்றா அதை எப்படியாக உபயோகிக்கிறதுன்றதை பற்றி நான் சில கருத்துக்களை சொல்றேன். அப்படியும் இல்லை, அதை பற்றி நாங்கள் நல்ல மூலோபாயங்களை வகுத்து முன்னறைக்குள்ள சில ஆய்வாளர்களோட சேர்ந்து பேசி அதை எப்படியாக நாங்கள் நகர்த்துறதுன்றதான் பார்க்க வேண்டுமே தவிர அந்த கை கிடைச்ச அந்த பெரிய ஆயுதத்தை தூக்கி எறிஞ்சு போட்டு மற்ற பக்கம் திருப்பி கொண்டிருக்கிற மாதிரியான செயற்பாட்டுக்கு நாங்கள் போகக்கூடாது. உண்மைதான். அடுத்ததாக இன்னொரு கொஸ்டின், அந்த இண்டிபெண்டன்ட் பில் நீங்கள் கொண்டு வந்தீங்களானே, அது அடுத்த பார்லிமெண்ட் இப்ப 5 மாதமாக அந்த மாநில சபை 13ஆம் தேதி பற்றிய கதையே இல்லாதபடியா அது இண்டிபெண்டன்ட் பில்லுக்கு நீங்க சொன்னபடி 2/3 வாக்கு தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டியோட பாஸ் பண்ணி அதை கொண்டு வரலாம். ஆனால் அது பழைய சிஸ்டத்துக்கு தான் வரும் இந்த மாநில சபை, அப்படித்தானே? இப்படியான கருத்துக்களையும் அது திருத்தத்தோட சம்பந்தப்பட்ட இதுகளை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் தமிழ் கட்சிகள் எல்லாம் முந்தின விட்ட இடத்திலிருந்து கதைக்கிறதுக்கு ஒரு வழிய நீங்கள் தொடங்குறதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கா? இல்ல, சொல்லலாம். அது நிறைவேற்றுவோம். சரி, நிறைவேற்றினா உடனடியாக அந்த தேர்தல் கவர்மெண்ட் ஒரு நிர்பந்தமா இருந்தா பரவாயில்லை. அதை இப்ப செய்யாம தேர்தலுக்கு அனுமதித்ததாக செய்யணும். செய்தால் தேர்தல் முடிய மாநில சபை தேர்தல் உடனடியாக நடத்தலாம். நான் கொண்டு வந்திருக்க தனிநபர் பேரணம் அப்படியான ஒரு செயற்பாட்டு மூலமாக மாகாண சபை இயங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தினேஷ் குணவர்தன தலைமை வைத்த ஒரு செலக்ட் கமிட்டி ரிப்போர்ட்லயே இருக்குது. அடுத்த ரிப்போர்ட்லயே இருக்குது. அவர்களே செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற தெரிவுக்குழு கொடுத்த சிபாரிச அரசாங்கம் கொண்டு வரையில நான் கொண்டு வந்திருக்கேன். அதை நிறைவேற்றலாம். நான் அதை ஒன்னால் அது தோத்துவோம். ஆனால் அரசாங்கம் அதை நிறைவேற்றுவதாக சொன்னால் ஜனாதிபதி என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், எனக்கு பாராளுமன்ற இல்லைன்னு சொல்றாரு. அதான் சொல்ல போறேன். நாங்கள் அதை கேட்டா
நான் எந்த கட்சிக்கு ஒரு எம்பிதான் இருக்காருன்னு தான் சொல்லுவேன். அந்த விஷயம் ஒன்று இருக்கு. ஆனா அவர் செய்யறதாக சொல்லி செய்யாமல் இருக்கிறத நாங்கள் என்னுடைய கருத்து தேர்தலுக்கு போது செய்ய சொல்லி, அதாவது பாராளுமன்ற நிறைவேற்ற விஷயங்களை விட்டுட்டு நேரடியாக நிறைவேற்றுத்துறை மட்டும் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அத நாங்க என்னுடைய சிந்தனை அதை செய்து போட்டு என்னோட பேசவாங்க. அது ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை. செய்ய வேணும் அவர். அது இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத செய்யறதுல இந்த பிரச்சனை. அதான் இப்ப எங்களுக்கு அப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்களே. இப்ப சஜித் பிரேமதாஸ் 13ஆம் திருத்தத்தை அமல்படுத்துறதுல நான் செய்வேன் சொல்றத இவர் செய்ய எதிர்க்கிறது இருக்கிறார். குறிப்பா முதல் நீங்க சொன்ன கருத்தும் அப்படித்தான். என்பிபி ஜேவிபி வந்து இப்ப அவர்கள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறார்கள். அதே நேரம் ஒரு நேரம் அவர்கள் எதிர்கட்சியில இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள் என்றுதான் கட்டாயமான ஒரு நிலைமை. அப்ப இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் நீங்க சொல்ற மாதிரி இங்கதான் ராஜதந்திரம் உள்ளது. இந்த ராஜதந்திரத்தை நாங்கள் எல்லோரும் குறிப்பாக நீங்கள் அரசியல்வாதிகள் இதுல ஒன்றிணைந்து இதை கொண்டு போவதுதான் முக்கியமான நேரத்தில் நாங்கள் உள்ளோம் என்றதுதான் எங்களுடைய கருத்தாக உள்ளது. உங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சம்பந்தமான நிலைப்பாடு உங்கள் கட்சியினால் ஒருவேளை அது அங்கீகரிக்கப்படாவிட்டால் உங்கள் நிலைப்பாடு எப்படியா இருக்கும்? கட்சி அங்கீகரிக்காம குறையில நான் ஏற்கனவே சொன்ன மத்திய செயற்குழு கூட்டத்துல 3 பேர் தான் இந்த பொது வேட்பாளர் கிட்ட ஆதரவாக கழிச்சிருக்காங்க. 2 பேர் தான் உண்மையா கழிச்சிருக்கேன். 3ஆம் நாள் என்ன சரியா ஒரு விளக்கம் இல்லை. ஒரு 10-12 பேரு கிட்ட தெளிவாக அதை எதிர்த்து பேசுறாங்க. நாங்கள் அன்றைக்கு தீர்மானம் எடுக்காம விட்டதுக்கு காரணம் மற்ற கட்சிகள் எங்களை சார் செய்ய அடிக்கிற காரணத்தினால நாங்கள் இப்ப தேர்தலிலிருந்து தீர்மானம் எடுக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட்டத்திலே நீங்க பார்த்துட்டீங்க, பொதுச் செயலாளர் பேசினவர், சிரேஷ்ட முதல்வர் பேசினவர், தலைவர் கூட்டத்தில் இருந்தவர். அதுல மாற்ற கருத்து இல்லை. அதுல 2 பேர் தான் இன்றைக்கு கொடுத்தது. அப்படியே அது அப்படியான தீர்மானம் வராது என்றுதான் நான் நம்புறேன். அது கட்சிக்குள்ளேயும் நான் விவாதிப்பேன். ஏனென்றால் இது கட்சி கட்டுப்பாடுன்றதையும் விட அபாயகரமான ஒரு விஷயம். வரையில கட்சி கட்டுப்பாடு என்று சொல்லி போட்டு சுமாரான ஒரு கருத்தை நான் சொல்ல போறதில்லை. இறுதியாக என்னிடம் இருக்கக்கூடிய கேள்வி, குறிப்பாக இந்த சிவில் சமூகம் என்று சொல்லப்படுகிற இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபை எடுத்திருக்கிற நிலைப்பாடுகளிலே ஒன்றாக அவர்கள் ஏற்கனவே செய்யப்பட்ட கனவான்கள் ஒப்பந்தங்கள் என்பவை தமிழ் மக்களுக்கு எந்த தீர்வையும் பெற்றுத்தரவில்லை. ஆகவே இந்த முறை தாங்கள் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் முன்வைக்கிற விடயம், இந்த பொது வேட்பாளர் என்பவர் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கான ஒரு கருத்து கணிப்பு என்ற விடயத்தை முன்வைக்கிறார்கள். கனவான்கள் ஒப்பந்தம் என்பது மீளவும் சரிவருமா? பொது வாக்கெடுப்பு அல்லது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவது தொடர்பாக தற்போது இருக்கக்கூடிய உலகளாவிய இலங்கை ரீதியான நிலைப்பாடுகள் என்ன என்பதையும், மூன்றாவதாக அவர்கள் சொல்லுகிற விடயம், தமிழ் மக்கள் தேசியம் தொடர்பான சிந்தனையில் இப்போது தீர்க்கமாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு தீர்மானமான பதிலை வழங்குவார்கள் என்ற 3 விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த 3 விடயம் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். கனவான ஒப்பந்தங்கள் கைகூடவில்லை என்பது உண்மை. ஆனால் ஒரு தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறுத்தி போட்டு அதுக்கு பிறகு என்ன வழி என்றது ஒரு அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்ய போறோம் என்று எந்த விதமான பிளானும் கிடையாது. நேற்றைக்கு பேராசிரியர் சர்வேஸ்வரன் நல்ல ஒரு கேள்வி கேட்டார். அப்ப 2024 ஒரு பொது வேட்பாளர் நிப்பாட்டினான், 29 பாரத ஜனதா தேர்தலையும் இன்னொரு ஆளும் நிப்பாட்டுவீங்களா, அதுக்கு பிறகு வாரத்திலையும் நிப்பாட்டுவீங்களா? அதுதான் திட்டம். அதுக்கு அடுத்தது என்னன்றது ஒருவருக்கும் தெரியாது.
ஆகையால் அது அது இதுவரைக்கும் கைகூடவில்லை என்பது ஒரு விஷயம். ஆனால் பல முயற்சிகள் செய்யப்பட்டது, பல முன்னேற்றங்கள் வந்தது என்றதும் உண்மை. அது முழுசாக கைகூடவில்லை. ஆனால் அதற்காக எங்களையே பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யக்கூடாது. மற்றது இந்த சிவில் சமூகம் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற கருத்து அல்ல மத்தியில இருக்கிற கருத்து. அது அவர்கள் என்னன்னு சொல்லலாம். நான் நேற்று எதையும் சொன்னேன், சிவில் சமூகத்தின கருத்துக்களை நாங்கள் கேட்க வேண்டும், நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக் வரும், நாங்கள் கேட்போம், அவருடைய ஆலோசனை பெற்றுக் கொள்வோம். ஆனால் அரசியல் தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கான ஆணைய மக்கள் அவர்களுக்கு இல்லையே, மக்களுக்கு தான். நாங்க தான் அதை செய்ய வேண்டும். அப்படி நாங்க தவறாக செய்யறோம்னு சொன்னால் அவர்கள் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அவர்கள் மக்கள்கிட்ட பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படுவாங்க. மக்கள்கிட்ட பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படாமல் சாய்மலை கதிரையில இருந்து கொண்டு இதான் மக்கள்கிட்ட என்ன கொண்டு சொல்றது நாங்க அனுமதிக்கிறார். நல்ல ஆலோசனைகள் வளமையாக அப்படியானவர்கள் நாங்கள் எல்லாரையும் கலந்து ஆலோசித்துதான் தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்துல இதுக்கு துப்புரவாக மக்கள் பத்தியில ஆதரவே கிடையாது. மக்களுக்கு விளங்குது இது எந்த மாதிரி போய் முடியும் என்று மக்களுக்கு தெரியும். இரண்டாவது நான் கேட்ட கேள்வி, இதை ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கான ஒரு கருத்து கணிப்பாக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இப்போது அது ஒரு புதிய பரிமாணத்தில் வந்திருப்பது போல தெரிகிறது. இது சர்வஜன வாக்கெடுப்பு என்ற ஒரு விடயம் தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே எவ்வளவு தூரம் மிக முக்கியமானது, அதாவது சர்வதேச அனுசரணையுடன் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு என்ற விடயத்தை அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஒரு சிக்கலான இலங்கை வாழ் தமிழ் மக்கள் அதுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு குறித்த நிலப்பரப்புல இருக்கிறவர்கள் எப்படியாக வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி. அதிகார பயிரோ நாங்கள் போடுகிறது அந்த நிலப்பரப்புல, வடக்கு நிலப்பரப்புல. இந்த நிலப்பரப்புல இருக்கிறவர்களுடைய அதிகப்படியான வாக்கு எப்படியாக போகும் என்பதுல பாரிய சந்தேகங்கள் இருக்கு. என்றால் எண்ணிக்கையில எங்களுடைய மக்கள் மிகவும் குறைந்து 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 சுருங்கி போயிட்டு, தமிழ் பேசுகிற முஸ்லிம் மக்களுடைய எண்ணிக்கை பொதுவாக உயர்ந்திருக்கிறது. அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகள் சற்று வித்தியாசமானது. சிங்கள மக்களும் இப்ப அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், வவுனியா எடுத்துக்கொண்டால் மிக பெருமளவுல குடியேறிவிட்டார். ஆகவே எந்த நிலப்பரப்புல நாங்கள் அந்த அந்த அதிகார பயன்படுத்துகிறோம் என்பது ஒரு பிரச்சனை எழக்கூடும். அப்படி அவர் சிக்கலான விடயம். அதுக்கு பொதுவாக்கருக்கு தேவை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எதிர்வதரம் நிரூபித்தாகி விட்டது. ஒருவரும் அதை சவாலுக்கு உட்படுத்துறையில் ஒரு சிக்கலாக கூட இதுதான் மக்களுடைய அரசியல் அபிலாஷை என்றதை சவாலுக்கு உட்படுத்துறை இல்லை. அவர்களே கேள்வி கேட்காமல் இருக்க போது நாங்கள் போய் அவரை கேள்வியா கேட்டு தோல்வி அடைவதற்கு உணவு புத்திசாலித்தனமாக இருக்கிறத வச்சுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைப்பாட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் முன்னேறுவதுதான் நல்லது. அதாவது நான் 15 நிமிஷம். மிக்க நன்றி. நீண்ட நேரமாக நாங்களும் பல கேள்விகளை கொண்டோம். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. இன்னொரு வாய்ப்பு தருவீர்கள் என்று நம்புகிறேன். இன்னொரு நாளைக்கு கதைப்போம். அடுத்த கட்டங்கள்ல நான் நீங்கள் யாழ்ப்பாணத்துல நிற்கின்றீர்கள். இன்னும் இப்ப இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம், நாளைய கொண்டு போயிடுவோம். நாளைக்கு அனுரா இந்த மீட்டிங் எல்லாம் இருக்காங்க. நாங்களும் ஒரு பெட்டிஷன் கேம்பெயின் செய்யறோம். அந்த அனுராக்கு கொடுக்கறதுக்கு லண்டனில் எங்கண்டாக்கள் மீட் பண்ணுகிறார்கள். அது சக்சஸா போயிட்டு கூடுதலான அர்த்தங்களை கொடுக்கறது நல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் அது வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. அதனால அந்த பக்கத்தை நாங்கள் எமது நிலைப்பாடுகளை அவர்களுக்கும் தெளிவாக சொல்லிக் கொள்வதே நல்லது. அவர்கள் எங்களை கைநீட்டி வரவேற்கிறார்கள் இந்த முறை. அப்ப அவர்களுக்கு நாங்கள் அனுசரை கொடுக்கிறது ஒரு நல்லது தானே. ஓகே, நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
நன்றி. நாங்கள் சந்திப்போம். இப்போது நம்மோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மத்திய குழு உறுப்பினரும் யாழ் மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினருமான திரு வைத்திலிங்கம் கிருபாகரன் அவர்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறார்.